அதி அற்புதமான நாள்னு சொல்லியிருப்பார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலே காலிலே சங்கடப்பட்டிருக்கும். தினப்பலன்கள், ராசி பலன்கள் தயவு செய்து அது பொதுவான பலம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வச்சுக்கிட்டே ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஒரு நாள் நடக்குது, ஒரு மாதத்தில் 20 நாள் 25 நாள் நடக்கலை. இது ஜோதிடர்கள் மேலேயோ ஜோதிடத்து மேலேயோ இது ஒரு நம்பிக்கையோட குறைபாடு ஏற்படுது. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு நம்ம டிவி ஆன் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, இன்றைக்கி ஏதாச்சும் நம்ம ராசிக்கு எதுவும் மேச ராசிக்கு எதுவும் சொல்லிட மாட்டாங்களா, ரிஷப ராசிக்கு எதுவும் சொல்லிட மாட்டாங்களா. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி பயணிப்போம். ஏதோ ஒரு கடன் தீரணும்பாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் கிடைச்சிடாதா? 70-80% யூடியூப்பை முழுமையாக மக்கள் பார்ப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துதுன்னா அது ராசி பலன் தான். அது பொதுவான நிகழ்வுங்க. அது இந்த பயிற்சிகள், தினப்பலன்கள், ராசி பலன்கள் தயவு செய்து அது பொதுவான பலம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வச்சுக்கிட்டே ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அப்போ ஜாதகம் இருக்குது, லக்கணம் இருக்குது, கிரகங்கள் இருக்குது, 9 கிரகம் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, ராகு, செவ்வாய் அப்படின்னு 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகத்துக்கு நட்சத்திரம் இருக்குது, 27 நட்சத்திரம் இருக்குது, 36 பிரிவுகள் இருக்குது. இப்படி இவ்வளோ தசாபத்திகள் இருக்குது. தசாபத்தி, அந்தரம், சூட்சம், அதிசூட்சமம் இருக்குது. ஏஎல்பி லக்கணம் இருக்குது. ஏஎல்பி லக்கணத்துக்கு தசாபத்தி இருக்குது. தசாபத்தி, அந்தரம், சூட்சம், அதிசூட்சம் இருக்குது. அப்போ ஏஆர்பி நட்சத்திரம், அச்சய நட்சத்திரம் இருக்குது, அச்சய ராசி இருக்குது, பாவம் இருக்குது. இவ்வளோ கட்டமைப்பில் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு வண்டி வேகமாக போகுது, வண்டி ஒரு மெதுவாக போகுதுன்னு சொல்கிறோம். அப்படி தவிர வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ இயக்கங்கள் இருக்குது, எவ்வளோ எரிபொருள் இருக்குது, எவ்வளோ வேகம் இருக்குது, அது செயல்படக்கூடிய இன்ஜினோட சிசி குதிரைத்திறன் எவ்வளோ இருக்குது, இப்படி 1000 விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு கோச்சார கிரகங்களுடைய நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு ஓகே வண்டி நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பொதுவான தன்மையை தான் குறிக்குது இந்த ராசி பலன்கள். ஒரு நாள் நடக்குது, ஒரு மாதத்தில் 20 நாள் 25 நாள் நடக்கலை. ஜோதிடர்கள் மேலேயோ ஜோதிடத்து மேலேயோ இது ஒரு நம்பிக்கையோட குறைபாடு ஏற்படுது. கஷ்டமான நாளாக இருந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும். கஷ்டமான நாள்னால் வந்துடக்கூடாது. அதி அற்புதமான நாள்னு சொல்லியிருப்பார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலே காலிலே சங்கடப்பட்டிருக்கும். அது ஒரு பொதுவான பலன். அந்த பொதுவான பலன் நம்பி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது, ஒருத்தரை நான் சந்திக்க போகிறேன், இன்றைக்கி தான் மிதுன ராசி சூப்பராக இருக்குது, நான் போய் சந்திக்க போகிறேன்னா அவர் அங்கே இருக்கவே மாட்டார். சார் நான் மிதுன ராசி சூப்பரான நாள், இன்றைக்கி நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னா அவர் அந்த ஊரில் இருக்க மாட்டால் வெளியூரில் இருந்திருப்பார். அப்போ உங்கள் லக்கணம்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் அச்சய லக்கணம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த லக்கணம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்த அச்சய லக்கணம் வளர 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 கிரகங்களுடைய தன்மைகள், பாவங்களுடைய தன்மைகள், ஆதிபத்திய தன்மைகள் எல்லாமே மாறும். இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கி கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டியது அவங்க முடிவு. இது பொதுவான பலன்களை பார்த்துட்டு முடிவெடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கிறதும், பொதுவான பலன்களை பார்த்துட்டு அவங்க முடிவெடுத்துட்டு கஷ்டப்படுறதும் அவரோட தலையெடுத்து. நான் இதை நீங்கள் மாற்றிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் முடிஞ்ச நிறைய வீடியோக்கள் இருக்கும் யூடியூப்பில், அந்த வீடியோக்களை எடுத்து பாருங்கள். நிறைய நல்லது இருக்கும், நிறைய கெட்டது இருக்கும். அதை புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல, உணர வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. அதோட்டு நீங்கள் இதை மகிழ்ச்சியாக இருக்கிறது, கஷ்டப்படுறது அவரவர் முடிவு. பொதுவான வீடியோக்கள், பொதுவான பலன்கள், பொதுவான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தன்மைகளை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கார் ஜோதிடர்கள். அவரவர் வாழ்க்கையில் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.